வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வரப்போகிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலுமிச்சை பழத்தை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த எலுமிச்சை பழத்தில் அப்படி என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா. இதில் விட்டமின் சி, நார்ச்சத்து, அது மட்டும் இல்லாமல் இன்னும் பிற நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், எடையை இழப்புக்கும், செரிமானம் மேம்படுத்துறதுக்கும் இது மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் சொல்லிகிட்டே போகலாங்க. அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்களா. அது மட்டும் இல்லாமல் இதில் சிறுநீரக கற்கள், இரத்த சோகை, செரிமான பிரச்சனை இதெல்லாம் குறைக்கிறதுக்கும் இந்த எலுமிச்சைப்பழம் ரொம்ப ரொம்ப நமக்கு பயன்படுதுங்க. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த எலுமிச்சைப்பழம். இந்த எலுமிச்சைப்பழத்தில் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகமாக வலுப்படுத்த நமக்கு பயன்படுதுங்க. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் வெதுவெதுப்பான தண்ணியில் இந்த லெமன் ஜூஸ் போட்டு குடித்தோம்னா இது நமக்கு உடல் எடை குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த லூஸ் மோஷன் ஆகுது இல்லையா, அப்போ அந்த டைமில் எலுமிச்சம்பழத்தை தண்ணி என்ன பண்ணலாம் குடித்தோம்னா சுகர் போடாமல் வெறும் உப்பு மட்டும் லைட்டாக ஒரு கல் போட்டு குடித்தோம்னா அந்த டயர்ட்னஸ்ஸு, அது மட்டும் இல்லாமல் அது ஒரு வாமிட்டிங் இந்த மாதிரி வராமல் நம்மளை பாதுகாக்கும். செரிமானத்தை மேம்படுத்துங்க. இது செரிமான பிரச்சனையை குறைக்கிறது. சரும ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா. அதனால் இந்த எலுமிச்சை பழத்தை நம்ம டெய்லி இல்லைனா வாரத்துக்கு 1 டைம் 2 டைம் சாப்பிட்டா நல்லது. அதுவும் முக்கியமாக கோடை காலத்தில் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இது சிறுநீரக கற்களை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இரத்த சோகை குறைக்கிறதுக்கும் இது எலுமிச்சைப்பழம் பயன்படுது. கல்லீரல் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதற்கும் இந்த எலுமிச்சைப்பழம் உடல் நமக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தருதுங்க. வாயில் இருக்க துர்நாற்றத்தை பராமரிக்கிறதுக்கும் இந்த எலுமிச்சைப்பழம் பயன்படுது. இந்த எலுமிச்சை பழத்தை ஜூஸ் போட்டு குடித்தோம்னா நமக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்குங்க.